ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினை வந்து மிரட்டிட்டு போகிறான். இந்த மாதிரி நீ அங்கங்கே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது, இல்லாட்டி எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், நானும் அப்போ அக்ரிமெண்ட்டை மீற வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இப்போ ட்ராமாக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மேலே இவன் மேலே லவ்வும் இருக்குது, ஒரு பக்கம் கோவமாகவும் இருக்குது. இங்கே அப்படியே கட் பண்ணி இந்த ஜின்னா கட்டுறாங்களா, இவன் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கா. இப்போமெல்லாம் என்னால் நல்லா செலவழிக்கவே முடியல, அப்போ பணமே தரமாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா, உன்னோட சிஸ்டரை போன வாரம் பார்த்தேன், அவங்க ஹஸ்பண்ட் யாரோ பக்கத்தில் வந்திருந்தா, பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் சிஸ்டர் வந்து பிளாக் கலர் கார்டு வச்சிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா, என்னது கார்டு வச்சிருக்காளா, அது ஏது அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை அவங்க அப்பாட்ட வந்து சொன்னால், அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோயின் எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க போல இருக்குது. இது தெரியாமல் நம்ம ஹீரோயின் என்ன எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா, லூ வந்து ஏதோ உனக்கு கார்டு கொடுத்ததா கேள்விப்பட்டிருக்கேன், ஆமாம் நீ இப்போ யாரோட சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் யார், பேசாமல் ஒழுங்கு முடியாத அந்த கார்டை எங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை மிரட்டணும்னா, நம்ம ஹீரோயின் நான் எதுக்கு உங்களுக்கு தரணும்னு சொன்னோன்னா அவருக்கு உடனே கோவம் வந்துடுது. அங்குள்ள கிளாஸ் எடுத்து நம்ம ஹீரோயின் தலையில் பார்த்து ஓங்கி அடைச்சிடாரா. பாவம் நம்ம ஹீரோயின் தலையிலேருந்து ரத்தம் வருது. ஒழுங்கு முறையாக அந்த கார்டு கொடு, எங்களுக்கு நிறைய பண கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு தேவைப்படுன்னு சொன்னோன்னா, ஓ அப்படியே நீ தரமாட்டியா, நீ தராத வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இழுத்துக்கிட்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயின் சரி இதை பற்றி நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லலான்ட்டு ஃபோன் எடுக்கிறா. பார்த்தா ஃபோனில் வர டவர் இல்லை. ஐயோ அப்போ நான் என்ன பண்ணுறது, டவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இங்கே முழிச்சுக்கிட்டு இருக்காளா. அதோட இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா வீட்டுக்கு வரவேல ரொம்ப நேரமாச்சு அப்படிங்கிற மாதிரி. இதனால அவங்க தாத்தாவும் ரொம்ப கோவமாக இருக்காங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனோட ஒய்ஃப் இன்னும் வரல, எங்கே போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ எனக்கான தெரியும், அவன் என்கிட்ட சொல்லிட்டா போகிறா அப்படிங்கிற மாதிரி. என்னடா உன் ஒய்ஃபை காண நான் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்னடா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா, அவன் எங்கே போயிருக்கான்னு உடனே கால் பண்ணி கேளு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மிரட்டுறாங்களா. நம்ம ஹீரோவும் கால் பண்ணால் பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப்னு வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க தாத்தாவை நம்ம ஹீரோ போட்டு திட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் மேனேஜர் வந்து சார் மேடம் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போனாங்க, போனால் அவங்க திரும்ப வெளியே வரவே இல்லைன்னு சொன்னால், என்னது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா, ஏன்டா நீ ஏதாவது என் பேத்தியை சொன்னியா, அதான் அவன் கோச்சிட்டு அங்கே போயிட்டாளா, நீ ஒழுங்கு மரியாதை இப்போ நீ அவளை கூட்டிகிட்டு வரல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோ எதுக்காக புதுசாக இந்த மாதிரி நடிக்கிறா, எதுக்காக அப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்காக இவனும் வீட்டுக்கு வரானா. ஆனால் இந்த லூவை தான் அவங்க யாருமே பார்த்தது இல்லையே. நம்ம ஹீரோ வந்து நின்றோன்னா, ஆனால் அவன் சிஸ்டர் வந்து யார் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு அவனும் யார் என்னன்னு சொல்லாமல் நான் சிசியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவங்களும் ஓ இவன் மேனேஜராக்கான்னு நினச்சிக்கிட்டு சிசியா இங்கே வரல, அவன் எவன் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காளான்னு தெரியலன்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா அவள் ரொம்ப மோசமான பொண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி இப்படின்னு உறவு வச்சுக்கிட்டு இருந்தா, கல்யாணம் ஆகி இப்போ கூட வேற எவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறா கேள்விப்பட்டேன், அவளாம் இங்கே வரலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ ஓ அப்படியே அப்படின்னு கேட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் அப்போ யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதா, என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த சத்தத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் தான் பாவம் அப்படியே கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கதவை தொடச்சிக்கிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தலையை அடிபட்டு இப்படி ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இவ்வளோ நீங்கள் வந்துட்டீங்களா, நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி வா வீட்டுக்கு போகலாம், யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை அங்கேன்னு தூக்கிக்கிட்டு போகிறானா. ஆனால் அவங்க அப்பா வந்துடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ யார், நீ எதுக்காக இவ்வளோ தூக்கிட்டு போகிற, ஒழுங்கா இறக்கி விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் லூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போனோன்னா, இதை கேட்ட ஒரு சிஸ்டர் அப்படியே அதிர்ச்சி ஆகிற, என்னது லூ நீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் எப்போ எப்படி முடிச்சிங்கன்ட்டு அதெல்லாம் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன், இருந்தாலும் நான் அவங்கள வந்து அப்புறமா கவனிச்சுக்கிறேன், என் ஒய்ஃபுக்கு ஏன் அப்படி ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான்னா. அவ்வளோதான் அவங்க அப்பா என்னது லூ கண் முழிச்சிட்டாரா, நம்மளுக்கு தெரியாமல் போச்சே, இதுக்கு தான் நீ பேசாமல் அவரை மேரேஜ் பண்ணிக்கன்னு சொன்ன, நீ தான் தேவையில்லாமல் அதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் பொண்ணை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படி கவலையாவலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் முழிக்கிறாளா. பக்கத்தில் நம்ம ஹீரோ ஒன்று நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸா அப்படின்னு சொன்னவா டக்குன்னு மறுபடியும் போய் படுத்துக்கிட்டு சாரி ஏதோ உணர்ச்சிப்பட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். இந்த பெண்கள்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க, நினச்ச நேரத்துக்கு என்னென்னமோ பண்ணுறீங்க, திடீர்னு வெறுக்கிறீங்க, உங்களெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலையே, நீ என்னமோ நடிச்சிட்டு போ, எனக்கு என்னமோ உன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் என்னது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. அவங்க ஆஃபீஸில் இருந்தால் ஹோட்டலில் இருந்தால் கால் பண்ணுறாங்க. என்னம்மா ஒரு வாரம் லீவுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது, நீ வேலைக்கு இன்றைக்கி வந்தாவா இல்லாட்டி இனிமேல் வர வேண்டான்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவசரமாக எந்திரிச்சு போகிறாளா. நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காண்டு, இல்லை நான் உடனே வேலைக்கு போனேன், இல்லாட்டி நீ வேலையிலேருந்து தூக்கிடுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ நீ யார் என்னன்னு தெரியுமா, இப்போ நீ எப்படி வேலைக்கு போகிறா, அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படிங்கிற
மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து தாத்தா வந்துடுறாங்க. வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கா என் பேத்தியை புல்லிங் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை நான் ஒன்றும் உங்கள் பேத்தியை ஒன்றும் பண்ணலை, அவள் தான் ஏதோ வேலைக்கெல்லாம் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்களே என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உங்கள் தாத்தாவும் என்னம்மா நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறியா, நீ ஏம்மா வேறு எங்கேயும் போய் வேலை பார்க்கணும், நீயே பெரிய இடத்து மருமவ, நீ நினச்சா 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம், பேசாமல் நீ வேணா உன் ஹஸ்பண்டுக்கு அசிஸ்டண்ட்டாக வேலையில் சேர்ந்துக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்னது இவ அசிஸ்டண்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா நம்ம ஹீரோயின் ஆமாம்மா எனக்கு இந்த வேலை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவளும் பயப்படுறா. அதுக்கு அவங்க தாத்தாவா இல்லை இல்லை அதெல்லாம் என் பேரன் எல்லாமே உனக்கு சொல்லி தருவான், நான் மட்டும் என்ன எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா இது பண்ணேன், எல்லாம் பலாப்பழவாக தெரிஞ்சுக்கிறோம், டே என்னடா நான் சொல்கிறதே இவளை பேசாமல் உன்னோட அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோ நீங்கள் சொன்னால் வேறு என்ன பண்ண முடியும் சரின்னு ஒத்துக்கிறான். இங்கே அப்படியே அவங்க அப்பா பொண்ணை கட்டுறாங்க. அவர் அப்பாவை என்னன்னு தெரியல ஜின்னை போட்டு பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ பட்டு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்குது நம்மளுக்கு, அதெல்லாம் எப்படி அடைக்குன்னு தெரியல, இதில் நீ வேற அப்படின்னு சொன்னோன்னா அப்போ எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோட மேனேஜர் வந்து அவளுக்கு கால் வருது. நீங்கள் தான் கின்சிசியா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம்மா என் பேர் தான், ஏன் என்னாச்சுன்னு கேட்டோன்னா நீங்கள் தான் அந்த ஸ்கை ப்ளூ ஹோட்டலில் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இவ்வளோ அம்மா நான் தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் சரி உங்களை சார் வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கு தான் அப்படின்ட்டு. அப்போ தான் இவளுக்கு தெரியுது ஆஹா லூ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டிப்பாக நம்மளை மீட் பண்ண வருவார்னு சொல்லிட்டு இவளும் எதுக்காக ஹாஸ்பிட்டல் வர அவள் எதுக்குன்னு தெரியல. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்க்குறா, இவ எதுக்காக டாக்டர் மீட் பண்ண போகிறா, அம்மா அந்த ரூம்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளும் இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நார்மலான டெஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு போகிறா. அவங்க குழந்தைலாம் நல்லா இருக்குது நல்லபடியாக சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னா நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுட்டு அங்கேருந்து போகிறாள். அவள் போனோன்னா இவ்வளோ வர வந்துட்டு அம்மா இப்போ வந்துட்டு போகிறாள், அவள் எதுக்காக வந்துட்டு போனால் அவளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால செக்கப் வந்துட்டு போகிறாங்க. இப்போ அவங்க வந்து 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னால் இதை கேட்டு ஜின்னா என்னது அவள் 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இதெல்லாம் அவங்க அப்பாட்டையும் சொல்கிறாங்க. அவள் அப்பா இதை கேட்டுட்டு என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இது எப்படி அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னமோ அன்னைக்கு ஸ்டே பண்ணது லூவாக தான் இருக்கும், அந்த குழந்தை தான் அவள் வயிற்றில் வளருது போல இருக்குது, சரி இது எப்படியே மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபேமிலியில் ஏதோ ஃபங்க்ஷன் வருது போல இருக்குது, அதுக்காக நாளைக்கு நீ நானும் அட்டன் பண்ணணும், அங்கே என்னோட அண்ணி வருவாங்க, நீ அவங்ககிட்ட நல்லபடியாக பேசணும், ஏன்னா எனக்கு வந்து கார் ஆக்சிடென்ட்டில் எனக்கு அவங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது, ஸோ நீ தான் எப்படியாவது அவங்க நம்பிக்கை உரியவளாக ஆக்கி அவங்களோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வரா. அப்போ தான் உங்கள் அண்ணியை கட்டுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டு இருக்கிற பார்த்துட்டு என்னம்மா நீ தான் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த சிசியா, சாரி உன்னை என்னால் மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நான் அந்த வீட்டுக்கு இப்போ அடிக்கடி வர்றதில்ல, அதுவும் இல்லாமல் வந்து அவன் கொஞ்ச நாள் கோமாவில் இருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ தான் முடிச்சா நம்மளே இப்போ எப்படி இருக்கா நல்லா இருக்கானா இப்போ கம்பெனிக்கெல்லாம் போகிறானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசணுன்னா நம்ம ஹீரோயின் அவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக சிஸ்டர்னு பேசணுன்னா அவங்களும் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் நீ வீட்டுக்கு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோட்ட வந்து இதெல்லாம் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் நடித்த நடிப்பில் உங்கள் அண்ணி அப்படியே நம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இப்படி பக்கத்தில் வரான். என்னாச்சு இதுக்காக இவ்வளோ க்ளோஸாக வரீங்க அப்படின்னு கேட்டோன்னா இல்லை இன்னைக்கு என்னை பார்க்கல ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்ன நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்று நீ எனக்கு எதிராகவே ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ நான் எதுக்கு உங்களுக்காக எதிராக பண்ண போகிறேன் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். இருந்தாலும் என்னமோ தெரியல நீ எனக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இப்போல்லாம் பண்ணி நீ என்னை மயக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னா அதுக்கெலாம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்கள் சொன்ன வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அதோட அவளும் அங்கேருந்து போகிறாளா. அதோட அடுத்த நாள் அந்த சிஸ்டரை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவள் பேக்கில் வந்து கேமராலாம் செட் பண்ணிவிட்டு அதோட வீட்டுக்கு வந்தோன்னா அவங்களும் மாமா உனக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல நீ சொன்னோன்னே வந்துட்டியே, உங்கள் வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா. உன் வீட்டுக்காரர் இப்போ தான் முழிச்சுன்னு கேள்விப்பட்டேன், இருந்தாலும் அவருக்காக ஒரு மெடிசன் தரேன், இந்த மெடிசனை கொடு, நானே வந்து நேராக வீட்டில் வந்து கொடுத்தா அவன் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, அதனால தான் அவன்கிட்ட தரேன், பாவம் அவன் கோமாவில் கடந்து வந்திருக்கான்ல, இதை கொடுத்தியாக்கா நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த மெடிசனை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரிஞ்சுட்டு அதை வாங்கிக்கிட்டு போகிறாளா. அப்போ தான் அவன் அண்ணனும் ரூம்லேருந்து வரான், என்ன இந்த பொண்ணு உன்னை நம்பிட்டாளான்ட்டு. ஆமாம் நம்பிட்டா, அதனால தான் அந்த மருந்தை வாங்கிட்டு போகிறான்ட்டு. அப்போ இந்த மருந்து சாப்பிட்டா அவன் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவான்ட்டு. அதுக்கு அவ்வளோ சொல்கிறான் ஆமாம் கண்டிப்பாக இது நடக்கும், அதுக்காகத்தானே நான் மருந்து கொடுத்துக்கிறேன், ஆனால் எந்த ஒரு டவுட்டும் வராது, ஏன்னா அது மெதுவாக ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே வந்து தான் இறந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இங்கே நம்ம ஹீரோயினா அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோட்ட காட்டுறான், இதுதான் உங்கள் அண்ணி உங்களுக்காக கொடுக்க சொன்ன மருந்து அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் அந்த மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு சரி இந்த மருந்து என்ன ஏதுன்னு உடனே லேபில் கொண்டு போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோன்னா அவனும் அதை எடுத்துகிட்டு போகிறான். போய் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட்டு வந்துருச்சு போல் இருக்குது, ரிசல்ட் வந்துருச்சு பாருங்கள், இந்த மெடிசன் மட்டும் சாப்பிட்டா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீங்கள் இறந்து போவீங்க, ஆனால் இதை வந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இது வந்து பாய்சனால தான் நீங்கள் இறந்து போனீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா
தெரியும் இதெல்லாம் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் தான் எனக்கு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதே எனக்கு அவங்க மேலே தான் டவுட்டு. அதுக்கான எவிடன்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கேன்னு சொன்னேன்னா, நம்ம ஹீரோயின் அதோட எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு ஃபோனை காட்டுறாலாம். ஆனால் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பரவாயில்லையே உனக்கு இந்த அளவுக்கு மூளை வேலை செய்யுதான்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து தாத்தாட்ட காட்டிடுறாங்க போல இருக்குது. தாத்தாவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அண்ணனும் அண்ணி வராங்க. தாத்தா தாத்தா நான் கேள்விப்பட்டது உண்மையா? திடீர்னு எனக்கு லூக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னாங்க. உண்மையா தாத்தா? அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்க 2 பேரும் அப்படியே அழுது ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் தாத்தாலாம் அதை பார்த்துக்கிட்டு இருந்து போதும் நீ நடிச்சது அப்படின்னு சொன்னோன்னா என்ன தாத்தா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்குறான். தாத்தா கோவந்தது டக்குன்னு கோங்கி கண்ணத்தில் பார்த்து அறிஞ்சிட்டு இந்த வீடியோ பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அந்த மருந்து கொடுத்துருப்பாங்களா அந்த வீடியோ தான். ஆனால் இதை பார்த்து அவங்க 2 பேரும் இல்லை இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்பாதீங்க, வேணும்னாலும் எங்கள் மேலே வந்து தப்பாக பழிய போட போகிறாங்க, இந்த சொத்தெல்லாம் அவங்க எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொன்னா தாத்தா நம்ப மாட்டேங்கிறாங்க. போதுண்டா அவன் நடிப்புலாம், அதான் கண் கூட நானே எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு சொன்னால் அதுக்கு அவங்க அண்ணி சொல்கிறாங்க இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், வேணும்னாலும் என்னை போய் சொல்லி இந்த மாதிரி மாட்ட வைக்கிற, இவ தான் இந்த மாதிரி பேச வச்சா. ஆக்சுவலாக அந்த மாதிரி மருந்தே கிடையாது, நான் எதுவுமே கொடுக்கல, நல்ல மருந்து தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓங்கி கண்ணத்தில் அறைய போகிறாளா. நம்ம ஹீரோயின் கையை எட்டி பிடிச்சோன்னா அவள் டக்குன்னு தள்ளி விட்டோன்னா நம்ம ஹீரோயின் போய் கீழே விழுக்க போகிறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயின் தாங்கி பிடிச்சிட்டு என் ஒய்ஃப் ஒன்றும் பொய் சொல்லலை, அவள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நீங்கள் எனக்கு கொடுத்த மெடிசனை வந்து நாங்கள் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதில் தான் இந்த மாதிரி வந்திருக்குன்னு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்னோடய கார் பிரேக்கை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டதும் எல்லாமே இதில் இருக்குது, நீங்கள் தான் வேணும்னாலும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண வச்சுருக்கீங்க, எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாம் அந்த சொத்து காத்தான்னு சொன்னால் அவங்க அண்ணனுக்கு கூப்பிட்றாங்க. டே இந்த சொத்தெல்லாம் நீனே எடுத்துக்கிட்டு நல்லா வாழணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க தாத்தாக்கும் வந்துடுது போது நான் உன்னை நம்பினது, உனக்காக என் கம்பெனியில் நிறைய ஷேர் கொடுத்துருக்கேன், பணம் கொடுத்தேன், ஆனால் நீ தொழிலாம் பண்ணுறேன் அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டா. இப்போ தம்பிக்கு கொடுத்த சொத்துலேருந்து உரிமை கொண்டாட உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, இது எல்லாமே அவனுக்கு சொந்தமானது, இனிமேல் எக்காந்த கொண்டு இந்த குடும்பத்து பக்கமே நீ வந்துடாத, இல்லாட்டி அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் அவனை அங்கேருந்து விரட்டி விட்டுறாங்களா. ஆனால் அவங்களும் கத்திக்கிட்டே போகிறாங்க தாத்தா எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் செஞ்ச செயலுக்காக பாராட்டி இந்த கார்டு அப்படிங்கிற மாதிரி கார்டை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. நீ எனக்கு உண்மையாக இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி, நான் நிச்சயமாக உங்களுக்கு எப்போதும் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறாளா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. யாரோ அவன் தம்பி வந்து வெளிநாட்டிலேருந்து வரான்னு சொன்னால் ஓ யான் அப்படியா நீ வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறேன். என்னது யானா, யாரை சொல்கிறாரு இவருன்னு சொல்லிட்டு சரி என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போகிறாளா. பார்த்தா ஒரு தம்பி தான் யான் போல இருக்குது, அதாவது கூட பண்ணுற தம்பியில் கசின் போல இருக்குது, இவன் தான் வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வரான் போல இருக்குது. இவனும் அவனோட ஃபோனில் அப்படி நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துட்டு சிசி நான் வந்துட்டேன், இனிமேல் உன்னை நான் நல்லபடியாக வச்சுக்குவேன், உன்னை நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. இங்கே ஜின்னும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லூக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அவர் நம்மள்ட்ட வந்து கேட்குவார் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோன்ட்டு. அதுக்கு அவனு சொல்ல கவலைப்படாதீங்க, லூ வந்து சிசிக்கு கொடுத்த மொதத்தை நான் எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் நான் எப்படியாவது அவர் நம்ப வச்சிருவேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டு. நம்ம ஹீரோயின் காரில் வரும்போது அப்படி தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு டக்குன்னு கீழே கொடுக்காத அளவுக்கு தலையை அப்படி தாங்கி பிடிக்கிறான். அப்படி நம்ம ஹீரோயின் தலையெல்லாம் கொதி விட்டுக்கிட்டு அவனும் ரசிக்கிறான். நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்குமே, இருந்தாலும் வெளியில் காட்டாமல் தானே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் கிஸ் கொடுக்குற மாதிரி வரானா. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்து நம்ம ஹீரோயின் படக்குன்னு முழிக்க அவனா ஒன்றும் இல்லை நீ தூங்கி தூங்கி விழுந்துக்கிட்டு இருந்தா, அதனால தான் அவன் தலையை தாங்கி பிடிச்சேன், சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போகிறேன்டா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஒன்றுமே தெரியாத மாதிரி போகிறானா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் தலையை கோதி விட்டது. என் மேலே உங்களுக்கு லவ் இருக்குது ஆனாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் அமைதியாக இருக்கா. இவளுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ மேலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே அப்படியே கட் பண்ணி கட்டினா நம்ம ஹீரோ வந்து அந்த ஜின்னை பார்க்குறதுக்காக வரான். இந்தோன்னா ஜின்னு வந்து நிற்கிறேன். என்ன லூ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்ட்டு. உண்மையிலே நீ தான் ஜின் சிசியா, அன்னைக்கு ஹோட்டலில் நீ தான் ஒர்க் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆமாம்மா அன்னைக்கு ஹோட்டலில் நான் தான் ஒர்க் பண்ணேன், எத்தனாவது ரூமுக்கு வந்து நீ சர்வீஸ் பண்ண போனான்னு சொன்னா. இவளும் சொல்கிறா அப்பா அன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொன்னோன்னா. ஐயோ அது உங்களுக்கு எப்படி தெரியும், நான் ஒருத்தவங்க கூட இருந்தது, அது வேணும்னு நடக்கல, அது யாரும் என்னன்னு கூட தெரியாது, அந்த இருட்டில் அவனோட ஃபேஸை நான் சரியாக கவனிக்கல, ப்ளீஸ் இது வெளியில் மட்டும் தெரிஞ்சால் அது ரொம்ப அவமானம், பெரிய எங்கள் அப்பா இறந்து போயிடுவாங்க, நானே வந்து அது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துக்கிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ அழுதுகிட்டு இருக்கா, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் பார்க்கணும், பார்த்தா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோனோ அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ அழுதுகிட்டே அவன் அன்னைக்கு அந்த மோதிரத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் யார் என்னன்னு தெரியல, நானும் அதை பற்றி போகல, நான் அதை மறந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்னா. நம்ம ஹீரோ சொல்கிறான் அதை நான் தான் அப்படிங்கிற மாதிரி. என்னது நீங்களா அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ அப்படி கேட்டுட்டு ஆனால் நீங்கள் என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்டில், ஐயோ இது மட்டும் என் சிஸ்டருக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது, அவள் லைஃபை வீணாக போயிருமே, வேண்டாம் இது யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ ரொம்ப நல்லவ மாதிரி பேசணுன்னா நம்ம ஹீரோ கஷ்டமாக இருக்குது. இல்லை உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இந்த அப்படிங்கிற மாதிரி கார்டு எடுத்து கொடுக்குறான். அதுக்கு இவ்வளோ ஐயோ எதுக்கு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோ இல்லை இது என் திருப்திக்காக வாங்கிக்க, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நான் வந்து உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். உன்னை இவ்வளோ நம்ம
பேச்சில் அவன் அப்படியே மயங்கிட்டான் போல இருக்குது. எப்படியாவது அவன்கிட்ட பேசி பேசி இவனை நம்ம மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இவளும் இங்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். அவன் நம்ம ஹீரோவும் காரில் வரும்போது உடனே டிவோர்ஸ் பத்திரத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கு அந்த மேனேஜர் சார் உண்மையிலேயே என் மேடத்தை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா, உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம், ஏன்னா ஜின்னு வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவள் என்னை சேவ் பண்ணியிருக்கா, அதனால் அவளுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறா இருந்தால் இவளை கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரணும். இங்கே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் இது கேட்டால் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது டிவோர்ஸா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் நான் இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் என்னை கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க சொன்னீங்க, நான் இருக்கிறேன், இப்போ போக சொன்னால் நான் போயிடுறேன், நீங்கள் உடனே பத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க, நான் வேணால் சைன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம ஹீரோ ஓ அப்படியா, இப்போ தான் டிவோர்ஸ்னு சொன்னால் உடனே பத்திரத்தை எடுத்துகிட்டு வா, நான் சைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் உடனே என்னை விட்டு ஓடணும்னு என்னம்மா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ நீங்கள் தானே என்னோட டிவோர்ஸ் கேட்டீங்க, அதனால தான் நான் சைன் பண்ணுறேன்னு சொன்னேன், என்ன நீங்கள் எப்படி பேசுறீங்க, ஆனால் நான் டிவோர்ஸ் கேட்குறது உண்மை தான், இருந்தாலும் நீ வேற ஒருத்தவங்க கூட போகிறதுக்கு தானே இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கோவமாக கிளம்பி போனவன் பாவம் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதோட வராம்பல் இருக்குது. மேனேஜர் தான் கூட்டிகிட்டு வராரு. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம மேனேஜர் இவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு, பாவம் என்னன்னு தெரியல, சாருக்கு சரியாக மூடையில் ரொம்ப அப்செட்டாக இருந்தார், அதான் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு, சரி நீங்கள் பார்த்துக்குறங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயின் வந்து என்னாச்சு நீங்கள் இப்படி படுத்துருக்கீங்க, கொஞ்சம் தள்ளி படுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பாவம் மயக்கத்தில் இருக்கானா, ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படி பக்கத்தில் வந்து இவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, இருந்தாலும் என்னை விட்டு வேண்டான்னு சொல்லி விலகுறீங்களே ஏன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இவனை பிடிச்சிருந்தா நேரடியாக சொல்ல வேண்டியதான், நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு தேவையில்லாமல் இந்த 2 பேரும் இப்படி கண்ணாம்பூச்சி விளாண்டுக்கிட்டு நம்ம உயிரை எடுக்குதுங்களோ. அதோட நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு முழிப்பு வந்துருதா. வந்தவன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்தோன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் தள்ளி வரா. ஆனால் நம்ம ஹீரோ போதையில் அப்படியே அவளுக்கு கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு தள்ளி விட்றா, அதாவது கடிச்சு விட்றா. நம்ம ஹீரோ என்னடி இப்படி நாய் மாதிரி கடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கடிச்சிட்டோன்னா தள்ளுங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி அவளும் எந்திரிச்சு போகிறாளாம். நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான், எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி அவளை மடியில் அப்படி உட்கார வச்சு அவன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை இவனுக்குமே இவ்வளோ பிடிச்சிருக்குல, அப்புறம் எதுக்கு டிவோர்ஸ் பண்ண போகிறானா. சரி இருக்கட்டும். அதோட நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் தான் ஏதோ உங்கள் உண்மையான லவ்வை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் எனக்கு நீ வேண்டான்னு சொன்னீங்களே, பின்ன எதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கோவமாக கேட்குறாளாம். அதுக்கு அவனு உனக்கு ஜெலிஸாக ஃபீல் பண்ணுறியாக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே அவள் தோலை அப்படி சாயிறான். நம்ம ஹீரோனா இல்லை ஜெலிஸாலாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல, எனக்கு என்ன வந்துச்சு, நீங்கள் என்னை டிவோர்ஸ் பண்ணால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் அவன் கிஸ் கொடுப்பானாக்கன்னு இப்படி அவளோட உட்காந்துக்கிட்டு இருந்தா அவனும் அப்படி போதையில் மயங்கி விழுந்துடும். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுது. ஆனாலும் அடுத்த நாள் காலையிலே நம்ம அதே ரொமான்ஸோட நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என் பக்கத்தில் உட்காந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க அதான் எந்திரிச்சிட்டிங்கனாலும் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு நைட் நடந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு போல இருக்குது. அவனும் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, அதை பற்றி அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இப்போ என்ன பண்ணுறது, இது மட்டும் லூக்கு தெரிஞ்சு அவ்வளோ தான், அதனால் எப்படியாவது அந்த குழந்தைய கலைச்சிரும்னு சொல்லிட்டு இவங்க ஆட்களை விட்டு ஏவி விட்டுருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா 2-3 பேர் யாரோ காரில் வந்து இறங்குறாங்க. நம்ம ஹீரோயின் பாவம் பயந்து அப்படி கீழே விழுந்துடும். ஆனால் அவங்களும் வந்து கம்பை எடுத்து நம்ம ஹீரோயின் வயிற்றுலேயே பார்த்து அடிச்சுறாங்க. அடிச்சுட்டு இந்த குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து இந்த யானும் வந்துடும். வந்தோன்னா அவங்கள அடித்து விரட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுகிட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாற்றி என் குழந்தைய காப்பாற்றுன்னு சொன்னோன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. நான் அதெல்லாம் அப்புறமா சொல்கிற போதே என் குழந்தைய காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னோன்னா ஆனால் செரிஞ்சுட்டு இவனும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு வரான். டாக்டர் ப்ளீஸ் இவளை செக் பண்ணி பாருங்க, இவளை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி. உன்னை டாக்டரும் ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு முடிஞ்ச அளவு நாங்கள் குழந்தைய நாங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம், ஆனால் அப்படி முடியாட்டி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் எதுக்கும் இதில் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா இதுக்கு இவனும் பயப்படுறான். இல்லை நான் இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, நான் எப்படி சைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தயங்கிக்கிட்டு இருந்தோன்னா டாக்டரும் சரி அப்போனா எதுவும் நடந்தாலும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடறாங்களா. அவட கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் கண் முழிச்சு பார்க்குறா. பார்த்தா இவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு என் குழந்தைக்கு, என் குழந்தை நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வேகமாக எழுந்திரிக்கும் போது உடனே இவனு சொல்கிறான், நீ எதுக்கும் பயப்படாத, கொஞ்சம் அமைதியாக இரு, ஏன்னா குழந்தை நல்லபடி தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் தான் கேட்குறான், அம்மா இது என்னது, நீ எப்படி ப்ரெக்னென்ட் ஆனால் உனக்கு என்னாச்சு, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணவே இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டோன்னா
ஆமா ஹீரோயினா அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி. என்னால எதுவுமே உங்கள்ட்ட வந்து சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னோனே, "ஏன் இந்த மாரிலாம் நீ பண்ண? என்ட்ட எதா இருந்தாலும் சொல்லிக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி இவனும் ஹக் பண்ணிக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கானா, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் அங்க வந்துறான். நம்ம ஹீரோவ பார்த்தோனே நம்ம ஹீரோயின் இப்படி பயப்படுறான். ஆனா அவனா யாரு என்னன்னு பார்க்காம டக்குனு அந்த யானை பிடிச்சு கீழ தள்ளிட்டு, "என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி என்னைய ஹக் பண்ணிக்கிட்டு இருப்பா." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு அடி விழுகுது. "என்ன தைரியம் தான் நீ எவன் கூடயோ சுத்திக்கிட்டு இருப்பாடி. யார்டி இவ? அதுவும் இல்லாம நீ குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன்னு தானே சொன்னா. ஆனா இப்ப எப்படி உன் வயித்துல குழந்தை இன்னும் இருக்குது? என்ட்ட பொய்யா சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த யானை விடு அப்படிங்கிற மாரி அப்படி தள்ளி விடுறான். அப்பதான் இவங்க 2 பேரும் ஒருத்த ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பிரதர் நீங்களா? அப்படிங்கிற மாரி அவனும் கேட்டோனே, நம்ம ஹீரோவும் என்னது நீயா? அப்படின்னு அதிர்ச்சியா பார்க்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.